கடந்த நாட்களில் சாத்தானுடைய தந்திரங்கள் என்ற தலைப்பிலே நாம் 2 செய்திகள் கேட்டோம் என்று நினைக்கிறேன். இன்றைக்கு 3வதாக நிறைவான பகுதி, சாத்தானுடைய தந்திரங்கள் பாகம் 3. யோவான் 11:30 இயேசு இப்படி சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. யோவான் 14:30 இயேசு, இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், பிசாசு வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில், அடிக்கடி சொல்லியிருக்கிறேன் ஆங்கிலத்தில், நத்திங் இன் மீ, எனக்குள் அவனுக்குள்ள சரக்கு ஒன்றும் இல்லைங்கிற. இதுதாங்க ஆயத்தம். வருகைக்கு ஆயத்தப்படுதல் என்று சொன்னால் என்ன? வருகைக்கு நாம் ஆயத்தப்படுவது என்று சொன்னால் என்ன? இதோ இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் 31, நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு இப்படி நடக்கும், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். இதுதாங்க ஆயத்தம். எது ஆயத்தம்? 31 மத்திய பகுதி, பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன், நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன். நாணயத்தினுடைய மறுபக்கம் என்ன? பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறோமா? ஒவ்வொரு நாளும் செய்யணுங்கிற விருப்பம், ஆதங்கம் நமக்குள்ள இருக்குதா? நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன் சொல்ல முடியுமா? நான் என் பிள்ளை மேல அன்பா இருக்கிறேன், அது எல்லாரும் இருப்பாங்க. ஆனா இங்க இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்க. யோவான் 13:14 கடைசி 15, 16, 17 இயேசு கெத்செமனேக்கு போகிறார், அவருடைய இறுதி நாட்கள். ஆனா அவர் சொல்லுகிற விஷயம் என்ன? நான் பிதாவில் அன்பா இருக்கிறேன், பிதா எனக்கு கட்டளையிட்டபடியே செய்கிறேன், எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம், வாருங்கள் என்றார். என்னை கேட்கிற எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். பொதுவாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன? சாத்தான இயேசு ஜெயிச்சிட்டாரு, ஆனா இவர் வேற மாதிரி சொல்றாரு. வேற மாதிரிலாம் சொல்லலைங்க. அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது, இடம் கொடுத்தால் அவன் இடம் பிடிப்பான். இடம் கொடுக்க கூடாது, அதைத்தான் திரும்ப திரும்ப அழுத்தி சொல்லுகிறேன். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். எந்த கிரியைகளை அழிப்பதற்காக அவர் வெளிப்பட்டாரோ அந்த கிரியைகளுக்கு நாம் உடன்பட கூடாது. ஒரு சம்பவத்தை லூக்கா 11 24 முதல் 28 ஒரு மனிதனிடத்துல இருந்து ஒரு அசுத்தாவியை இயேசு துரத்துகிறார். இந்த சம்பவத்தை இயேசு சொல்லுகிறார். நல்ல கவனிங்க. அந்த அசுத்தாவி மனுஷனை விட்டு புறப்பட்டு போது வறண்ட இடங்களில் அலைந்து, ஒரு சரீரத்தை விட்டு அசுத்தாவி வெளியே போன பிறகும் அலைந்து திரிந்து, அதுக்கு என்ன வேணுமா தெரியுமா? ஏன் ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷியுடைய சரீரத்தை ஏன் அது வந்து பிடிச்சு கொள்ளுது? அதுக்கு என்ன தேவை? குடியிருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு வீடு தேவை. நம்மெல்லாம் ஒரு காலத்தில் வீடு கிடைக்குமா வீடு கிடைக்குமா அப்படின்னு சுத்தனமா இல்லையா? நான் 7 வீட்டில் இந்த பகுதியில் நாங்கள் வாடகைக்கு இருந்திருக்கிறோம். சுற்றி அலைந்தது என்னால் இன்னும் மறக்க முடியாது. ஆனால் இங்கே வேதத்தில் கவனிக்கிறோம் பாருங்க, அது என்ன பண்ணுமா? இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி 25 நினைக்கிறேன் தனி வசனம். அதில் வரும்போது அது எப்படி இருக்குதான்? வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்க கண்டு அவன் போயிட்டான். இயேசு உள்ள வந்துட்டாரு பாருங்க. வெளிச்சம் உள்ள வந்த உடனே இருள் எல்லாம் போயிட்டு, இங்க சொல்லப்பட்டிருக்குது, பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறதை கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். ஏற்கனவே தாங்க முடியாத அந்த ஆளால இப்ப எத்தனை கூட வந்திருக்குது? எத்தனை கூட வந்திருக்குது? 7. அப்ப 7+1. தன்னிலும், அதுவும் எப்படிப்பட்ட கேஸ கூட்டிட்டு வரான் பாருங்க. தன்னிலும் பொல்லாத வேறு 7. அப்ப 7+1 8. எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும், நல்லா தான் இருக்கும். தொடர்ந்து கவனிங்க. அப்பொழுது
அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். எப்படி இருக்குமா? கேடுள்ளதா இருக்கும் என்றார். யார் சொன்னா? இயேசு. பொய் சொல்ல மாட்டாருங்க. அப்ப நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கை நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கணும். இயேசுவால் நிரப்பப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். தெய்வீக பிரசன்னத்தினாலே நம்முடைய குடும்பம் நிரப்பப்பட்டிருக்கணும். வீட்டில் ஓயாத சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா யாருங்க நிரப்புவா? உள்ளுக்கு சொல்லப்பட்டிருக்குது, அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். முன்னாலே உலக மகா யுத்தம் நடந்துச்சுன்னா வீட்டில், இப்ப என்ன மகா யுத்தம் நடக்குங்கிறீங்க? இதுவரைக்கும் உலக மகா யுத்தம் நடந்த குடும்பத்தில் 7+8 எப்படி இருக்கும்? அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். ஆகவே வேத வசனம் நமக்கு ஒரு அறிவை நமக்கு போதிக்கிறதுங்க. யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு லிஸ்ட் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கோம். அந்த லிஸ்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? ஒரே ஒரு வார்த்தையை நான் 15ஆம் வசனத்தின் பின்பகுதி என்று நம்புகிறேன். பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. ஒரு லிஸ்ட் எழுதுறார். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 13 முதல் 18. நீங்கள் அதை பிறகு படித்து பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும், வைராக்கியத்தில் கூட என்ன இருக்குது? உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். அடுத்த வசனம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும், உலகத்திற்கு அடுத்த லௌகீக சம்பந்தமானதும், ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. என்ன தனம்? தைரியமா சொல்லுங்க, பயப்படாம. இதைத்தான் ஓங்கி சொல்லணுங்க. என்ன தனம்? பேய்த்தனம். இதை வச்சே நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம வீட்டில் என்ன இருக்குது? பேய்த்தனம் இருக்கா? பேய்த்தனமா, கோமாளித்தனமா, அல்லது வேற எது என்ன இருக்குது? அதை நம்ம இதை வச்சு தான் ஜட்ஜ் பண்ண முடியுங்க. வேத வசனத்தை போல அற்புதமான ஒரு கண்ணாடி வேற எதுவுமே கிடையாது. இதை வைத்து தான் நம்முடைய வாழ்க்கையை அலசி பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். 16, வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. ஆனா 17, 18, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பச்சபாதம் இல்லாததாயும், மாயமற்றதுமாயும் இருக்கிறது. நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. 2 காரியத்தை, நாணயத்தினுடைய இரு பக்கங்கள் அங்கே இருக்குதுங்க. ஒன்று என்னது? லௌகீக ஞானம். இன்னொன்று பரத்திலிருந்து வருகிற ஞானம். எனக்குள்ள இருக்கிறது என்ன ஞானம்? நான் ரொம்ப ஞானி மாதிரி பேசலாம், ஆனால் எனக்குள் இருப்பது என்ன? எனக்குள் இருப்பது என்ன? என் வீட்டுக்குள், நம் வீட்டுக்குள்ள இருப்பது, குடியேறி இருப்பது எது? பரத்திலிருந்து வருகிற ஞானமா? அல்லது இந்த வார்த்தை ரொம்ப நல்லா இருக்குங்க. பேய்த்தனம்னு சொல்ல கஷ்டமா இருந்தாலும் ரொம்ப நல்ல வார்த்தை தான் அது. பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமா இருக்கிறது. எது பேய்த்தனம், எது பரத்திற்குரியது என்பதை நீங்கள் தொடர்ந்து இன்னும் திருவசனத்தை கவனிங்க. கடந்த நாட்களில் பிரதர் டேவிட் பொன்ராஜ் அடிக்கடி நான் அந்த பகுதியை நினைவுபடுத்தி இருக்கிறேன். ஒரு முறை இன்னொரு முறை பேச வேண்டும் என்று நினைத்த அந்த 5 அவர் மூலமாக கர்த்தர் பேசிட்டார். அதில் ஒன்று மிக முக்கியமானது. மத்தேயு 18:3, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். சொன்னாலே மெய்தாங்க. அதுல என்ன சொல்றாரு? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என்ன சொல்றாரு? மனம் திரும்பினா போதும்னு தானே சொல்லியிருக்கணும் இயேசு. மனம் திரும்பி எப்படி மாறணுமா? பிள்ளைகளைப் போல. அதுதான் என்ன தெரியுமா? நாம படித்த அந்த யாக்கோபு 3ஆம் அதிகாரத்தில் படிச்சோமே, பரத்திலிருந்து வருகிற ஞானம்,
தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இதை விட எனக்கு அழுத்தி சொல்ல தெரியாது. பிசாசுக்கு இடம் கூடாதிருப்போம். பிசாசுக்கு இடம் கூடாதிருப்போம். நாம் ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம், எல்லாம் செய்கிறோம், ஓகே. ஆனால் வாழ்க்கையில் நாம் பிசாசுக்கு எங்கெல்லாம் இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க? அவன் கையில் ஒரு சாவியை கொடுக்குறோமா? நாம கதவை பூட்டிட்டு போகிறோம், ஓகே. ஆனால் அவன் கையிலேயே ஒரு சாவியை கொடுத்துட்டு போகிறோமா? இங்கே சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த குழந்தையை போல் ஆகாவிட்டால்னா, பைபிளை படிக்கும்போது ஒரு வசனத்தை கர்த்தர் எனக்கு நினைவுபடுத்த கொண்டு வந்தார். 1 கொரிந்தியர் 14:20, சகோதரரே, நீங்கள் புத்தியிலே குழந்தைகளாயிராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் குத்தியிலோ தேறினவர்களாயும் இருங்கள். வேதம் சொல்லுகிறது, சகோதரரே, நீங்கள் புத்தியில எப்படி இருக்காதுங்க? குழந்தைகளாய் இராதேயுங்கள், துர்க்குணத்திலே குழந்தைகளாயும் புத்தியிலோ தேறினவர்களாயும். அந்த பரத்திலிருந்து வருகிற அந்த ஞானத்திலோ நம்ம எப்படி இருக்கணுமா? தேறினவர்களாயும் இருங்கள். டே பை டே நம்ம வாழ்க்கையில் ஒரு தேர்ச்சி வந்துகிட்டே இருக்குதாங்க. நேற்றைய விட இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், ஒரு தேர்ச்சி என் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கிறதா? இதனால தாங்க இயேசு ஒரே வார்த்தை, அந்த மத்தேயு 5:3, அதாவது மலை பிரசங்கத்தில் 9 காரியங்கள் அவர் சொன்னார் என்று நினைக்கிறேன். ஆனால் முதலாவது சொன்னது என்ன தெரியுமா? ஆவியில எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம். 9 நினைக்கிறேன். 9 காரியத்தை இயேசு அங்க சொல்றாரு. 9வது என்ன சொல்றாரு தெரியுமா? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள். அவர்கள் தேவனுடைய புத்திரர். நான் சொல்றேன், இதைத்தானுங்க இயேசு முதல்ல சொல்லியிருக்கணும். தெரியாம சொல்லிட்டாரோ? 8வது என்ன சொன்னார் தெரியுமா? இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்களாம்? ஐயா, தேவனை தரிசிக்கிறத விட வேற என்னங்க விசேஷம் இருக்குதா? இயேசு சொன்ன முதல் காரியம் 9ல முதல்ல வருவது என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. இருதயத்தில் சுத்தம், சமாதானம் பண்ணுதல், அதுதான் பைபிள்ல நெடுகவே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு சத்தியம். என்ன நினைக்கிறீங்க? சமாதானம் பண்ணுதல், சமாதானம் பண்ணுதல், இருதயத்துல சுத்தம், இதுதான வேதத்துல 21 நிருபத்துல என்னங்க சொல்லி இருக்குது? ரோமர்ல இருந்து யூதா வரைக்கும் 21 நிருபத்திலும் என்ன சொல்லப்பட்டிருக்குது? அதான சத்தியம். ஆனா இயேசு எங்க கை வைக்கிறார் தெரியுமா? ஆவியில். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மத்தேயு 3ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கோடரியானது மரங்களின், அவர் கையை எங்க வைப்பார் தெரியுமா? கோடரியை எங்க வைப்பார் தெரியுமா? அப்படி கலை இலையெல்லாம் வெட்ட மாட்டாருங்க. கோடரி எங்க வைக்கிறாரு? மரத்தின், மரங்களின் வேரருகே, வேரருகே. அதைத்தான் இயேசுங்க மத்தேயு 5:3 சொல்றாரு. ஆவியில். இந்த ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னா அதற்கு தாங்க அவர் நமக்கு ஹெல்ப் பண்ண ஆயத்தமா இருக்கிறாரு. அங்கதான் அவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அங்கதான் அவர் எனக்கு உதவி செய்வதற்கு துடித்துக் கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு அவர் தந்திருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா, ஒரு குழந்தை என் கையை பிடிச்சிக்கன்னா பிடிச்சுக்கொள்ளும், அல்லது அந்த குழந்தை கையை பிடிச்சிக்கிட்டு தூக்கிக்கிட்டு அப்படியே மேலே எத்தனை படிக்கட்டுகளும் ஏறி போயிடலாங்க. ஆனால் என்ன தூக்கிட்டு போக முடியுமா? இல்லை உங்களை தான் தூக்கிட்டு போக முடியுமா? லிஃப்டே தாங்காது. அதனால தான் போட்டிருக்கிறாங்க 5 மெம்பர்ஸ் ஒன்லி. சில இடத்துல 4, இன்னும் சில லிஃப்ட் இருக்குது 2, 1 இருக்கான்னு எனக்கு தெரியல. சில இதில் 6 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதுக்கு மேலே ஏறிட்டா அங்கேயே டிஸ்பிளே வந்துடும், ஓவர்லோடு. கேட் கீப்பர் அங்கே நிற்கிறவர் சொல்லுவார், கொஞ்சம் வெளியே போங்க. எப்போ நான் ரொம்ப பெருசாகிட்டேன், வளர்ந்துட்டேன்னு சொல்கிறோமோ கோளாறு அங்கே தாங்க. போகிறது கஷ்டம். கொஞ்சம் லைட்டாக இருந்தோன்னா சீக்கிரமாக போயிடலாம், சீக்கிரமாக போயிடலாம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். எபேசியர் 4:27 நாம் அடிக்கடி படித்திருக்கிறோம். பிசாசுக்கு இடம் கொடாமலும். லூக்கா 22:3
12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஏன் மற்ற 11 பேருக்குள்ள ஏன் புகுறல, இவருக்குள்ள ஏன் புகுந்தாரு? கேட் ஓப்பன். சாத்தான் புகுறதுக்கு நம்ம இடம் கொடுத்துருக்கிறோமா? தயவு செய்து நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம். அறிவிப்புக்கு முன்பதாக நாம் சில நிமிடங்கள் நாம் ஜெபித்தோம், ரொம்ப நல்லது. ஆனால் அடிக்கடி நான் செய்கிற ஒன்று, எப்பொழுதும் செய்கிற ஒன்று, என்னையே நான் ஆராய்ந்து பார்க்கிறேன். வேதனை உண்டாக்கு வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். அருமையானவர்களே, சாத்தானுக்கு நம்ம எங்கெல்லாம் இடம் கொடுக்கிறோம். இனித்தான் பிரசங்கமே ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் வசனமெல்லாம் சொல்ல மாட்டேன், உங்களுக்கு தலைப்பு மட்டும் சொல்லுவேன். நான் நிறைய பிரசங்கங்கள் கேட்டு வசனத்தில் பழகினவர்களோடு பேசுகிறேன் என்ற அறிவு எனக்கு இருக்குது. ஆகவே குறிப்புகளை சொல்லும்போது நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆனால் பொதுவாக எனக்கு 2 கேள்வி இருக்குது, கேட்கலாமா? எனக்கு புரியாத 2 கேள்விகள். நம்பர் 1, அதிக ஆவிக்குரியவர்களும் அதிக மாம்சத்துக்குரியவர்களும் ஒரே தவறையே செய்கிறார்கள், காரணம் என்ன? இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்கல, அப்பாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க, வேத வாசிக்கிறவங்க, நல்ல ஊழியம் செய்கிறவங்க, ரெகுலராக நல்லா ஜெபிக்கிறவங்கன்னு தெரியும். நான் பல ஊழியர்களோடும் வாழ்க்கையில் பார்த்துருக்கிறேன். நல்லா ஜெபிக்கிறவங்க, நல்லா உபவாசிக்கிறவங்க. அதிக ஆவிக்குரியவர்களும் அதிக மாம்சத்துக்குரியவர்களும் ஒரே தவறையே செய்கிறார்கள், காரணம் என்ன? யாராவது சொல்ல முடியுமா? பதில் எனக்கு தேவன் கொடுத்த பதில் தாங்க, பிசாசுக்கு இடம் கொடுப்பதே. எவ்வளவு ஆவிக்குரியவர்களா இருக்கலாம், சிலர் அவங்க ஜெபம் பண்றாங்களானே சந்தேகமா தான் இருக்கும், தூங்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் பார்க்கலாம் அவங்கள. ஆனா 2 பேரும் ஒரே தவறையே செய்கிறதை நான் கிட்டத்தட்ட என்னுடைய 50 ஆண்டு அல்லது 40-45 ஆண்டுகளாகவே நான் அதை பார்க்கிறேன். காரணம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுப்பதே. எப்படிங்க அது? எப்படி பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியும்? ஆவிக்குரியவங்க எப்படிங்க பிசாசுக்கு இடம் கொடுக்க முடியும்? ஆனால் இப்படிப்பட்ட இடத்திலிருந்தும் நம்மை பாதுகாக்க, ரட்சிக்க ஒரு ரட்சகர் இல்லையா? எஸ், ரட்சகர் நமக்கு இருக்கிறார். ஆனால் அவர் கையில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறோமா? அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு நல்ல ரட்சகர் நமக்கு இருக்கும் பொழுது ஏன் கிறிஸ்தவத்தில் இன்றைக்கு அப்படிப்பட்டவர் அவல நிலைக்கு காரணம் என்ன? பிசாசுக்கு இடம் கொடுத்துடுறோம். சாத்தானுக்கு இடம் கொடுத்தல் எதில்? நம்பர் 1, பெருமை, மேட்டிமை. இந்த 2 இருந்துச்சுன்னா கூட வர்றது என்ன தெரியுமா? பிடிவாதமும் சேர்ந்து வந்துருங்க. சாத்தானுக்கு நாம் எதில் இடம் கொடுக்கிறோம்? பெருமை, பெருமை, பெருமை. பெருமையினுடைய அடுத்த வார்த்தை என்ன? மேட்டிமை. இந்த 2 இருந்துச்சுன்னா கூடவே ஒருத்தர் வந்துடுவார். யாரு? நீதிமொழிகள் 16-18 கூட நான் வாசிக்க கேட்கலாம். மிக முக்கியமான ஒரே ஒரு வசனம் தான் இந்த குறிப்பில். அழிவுக்கு முன்னானது என்னதான்? அகந்தை. ஆந்த இல்லைங்க, உங்களை சொல்லுதான் அகந்தை. விழுதலுக்கு முன்னானது விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. என்ன மேட்டிமை? மேட்டிமையிலையும் என்ன மேட்டிமை இருக்குதான்? மனமேட்டிமை. மனமேட்டிமை. இந்த வார்த்தையை கர்த்தர் நம்மோடு அடிக்கடி பேசுகிறார். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. பெற்றோருக்குள்ள இந்த விஷம் இருக்குமானால் பிள்ளைகளை அது பாதிக்கும். தயவாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். பெருமை, மேட்டிமை, பிடிவாதம். நம்பர் 2, சாத்தானுக்கு நம்ம எங்க இடம் கொடுக்கிறோம்? சுயம், செல்ஃபிஷ். சுயம் அல்லது சுயம் சார்ந்த
வாழ்க்கை. சாத்தானுக்கு நாம் எதில் இடம் கொடுக்கிறோம்? சுயம், நமக்குள்ளாக இருக்கிற செல்ஃபிஷ் சுயம் அல்லது சுயம் சார்ந்த வாழ்க்கை. இந்த சுயத்தோட சேர்ந்து வர என்ன தெரியுமா? தேவன் இணைத்ததை மனிதன் எவனும், அதை ஆண்டவர் வேற லெவல்ல சொன்னாரு. ஆனா சாத்தான் அதை இதை டூப்ளிகேட் பண்ணி என்ன பண்றான்னா, ஏற்கனவே சொன்ன பாருங்க, பெருமை வந்த உடனே அங்க என்னது வந்துருது? பிடிவாதம் வந்துடும். பெருமை இருக்கிற இடத்துல எல்லாம் ஒரு பிடிவாதம் இருக்குங்க. அந்த பிடிவாதத்திலே தான் இருப்பாங்க. நம்பர் 2, சுயம் அல்லது சுயம் சார்ந்த வாழ்க்கை. சுயம் இருந்துச்சுன்னா எது கைப்பிடிக்கும் தெரியுமா? மேரி பண்றது எது தெரியுமா? பொய். பொய் 3 தரம் சொல்லணும்ல, பொய். ஒரு முறை ஒரு கிறிஸ்தவ வழக்கறிஞர், ஒரு லாயர் பேசுகிறார் குற்றாலத்தில். அவர் பேசும்போது சொன்னார், நான் லாயர். ஆனால் ரொம்ப அருமையாக பேசினார். சொல்லிட்டு சொன்னார், லாயர்னா லையர். லையர்னா என்ன? பொய்யன். ஆனால் நான் பொய் சொல்லலைன்னு சொன்னார். நான் எல்லாம் முடித்து இறங்கி வந்த பிறகு மாலையில் அவரை போய் நான் அவர் கை கொடுத்தது போல் எனக்கு ஒரு நினைவு இருக்குது. அவரை கை கொடுத்து, பிரதர் நீங்கள் இதை ஒத்துக்கிட்டீங்களே. எனக்கு இன்றைக்கும் பல அப்படிப்பட்ட லாயர்ஸோடு கூட எனக்கு சில பழக்கங்கள் எனக்கு உண்டு. அப்படிப்பட்டவர்களோடு நான் சில வேளைகளில் நான் வேடிக்கையாய் சொல்லுவதுண்டு. சுயம் சார்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு சுயம் நிறைந்ததாக இருந்தால் பொய் நமக்குள்ள தாராளமாக வந்துடுங்க. அதை கொண்டே வர வேண்டாம், அதுக்கு ப்ராக்டிஸே எடுக்க வேண்டாம். அது தாராளமாக அந்த பொய் என்ன பண்ணிடும். இங்கே தான் நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். சுயம் சார்ந்த வாழ்க்கை. நமக்குள்ள சுயத்துக்கு இடம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோமா? அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷங்களிலேயும் மத்தேயுவிலையும் லூக்காவிலையும் இருமுறை சொல்லப்பட்ட ஒரே சத்தியம் என்ன தெரியுமா? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை. 4 சுவிசேஷத்திலும் இருக்குதுங்க. பலமுறை சொல்லி இருக்கிறேன், 4 சுவிசேஷத்திலும் இருக்குது. மத்தேயுவிலையும் லூக்காவிலையும் இருமுறை சொல்லப்பட்ட ஒரே சத்தியம், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன். நம்பர் 3, 3வது, இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. அவரே கொஞ்சம் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பயப்படுறாருன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பயப்படாதுங்கம்மா, ஒன்றும். என்னமோ போட்டிருக்காரு, என்னது? இது நான் போட்டதா நீங்களா போட்டிங்களா? அவரே போட்டுட்டு நம்மளை எதுவும் மாட்டி விடுறாரான்னு தெரியல. நம்பர் 3, 3, 5 சொன்னேன். அதில் மத்தியில் நம்ம எல்லாரும் கையை இப்படி கொஞ்சம் உயர்த்தி பாருங்களேன். எந்த விரல் உயரமாக இருக்குது? 3வது விரல். இதுதாங்க பிரச்சனையே. ரொம்ப பிரச்சனை இருக்கிறது எங்கே தெரியுமா? எங்க பிரச்சனை அதிகமாக இருக்கிறது எங்கே தெரியுமா? ஜாதி வெறி. என்னது? குடிவெறி இருக்குது, இன்னும் நிறைய வெறி இருக்குது. ஆனால் எல்லா வெறியிலையும் மோசமான வெறி என்ன வெறி? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். உங்களை அல்லையிலே சொல்ல நீங்கள் அல்லையிலே சொன்னால் தான் மெதுவாக சொல்லுவீங்க. ஜாதி வெறி. ஆனால் சத்தமாக சொல்லலாம்ல ஐயா மாற? கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன். பயமாக இருக்கோ? ஓ ஓ ஓ நம்ம பிரதர் வந்திருக்கிறார். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன வெறி? இங்கே தான் நான் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா சிலர் ஒரு முத்திரையை குத்திருப்பாங்க. சிலர் செல்ஃபாக முத்திரை குத்துறது வேற, சிலர் மேலே ஒரு முத்திரை குத்திருப்பாங்க. இவரா? இவர் அந்த கேஸ். எந்த கேஸு? எந்த கேஸு? அந்த கேஸ். இவரா? இவர் நாகர்கோயில். இவரா? இவர் கன்னியாகுமரி. எனக்கு ஒரு கேள்வி. நாகர்கோவில் கன்னியாகுமரியில்
ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் அல்லது ஒரே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டும்தான் கன்னியாகுமரி ஹோல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறார்களா? அப்படி ஏதாவது தவறான எண்ணங்கள் யாருக்காவது இருக்குதா? சில நேரங்களில் இந்த மீட்டிங் நோட்டீஸில் கூட நாகர்கோயில்னு போட்டால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா மக்கள் உடனே எங்கே போயிடுறாங்கன்னா, இவர் காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். மூன்றாவதாக ஜாதி வெறி. இங்கே நான் ஒரு சில நடைமுறை ஆலோசனைகள் சிலவற்றை நான் சொல்லும்படிக்கு வாஞ்சிக்கிறேன். பாருங்க, ஜாதி வெறி ஒரு கம்யூனல் ஸ்பிரிட் நமக்குள்ள இருக்குமானால் நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம் தெரியுமா? ஒரு சகோதரனை நான் உண்மையாய் நேசிக்க தவறுவோமானால், நேற்று நான் சனிக்கிழமை ஜெபக் கொடுக்கைக்கு ஆயத்தப்பட்டேன், நான் வரல. பிரதர் மோகன்தாஸ் அவங்க வசனம் ஷேர் பண்ணாங்க. மாலையில் போகிற பொழுது நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் என்ன வசனம் ஷேர் பண்ணீங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டேன். என்ன வசனம் நீங்கள் இன்றைக்கு ஷேர் பண்ணீங்கன்னு கேட்டேன். மத்தேயு சுவிசேஷத்தில் இருந்து, நீ பலிபீட தண்டையில் உன் காணிக்கையை செலுத்த வரும்போது உன் சகோதரனோட, அதான பிரதர் என்ன கேட்கிற எனக்கு அருமையானவர்கள், அது மத்தேயு சுவிசேஷத்தில் ஏதோ ஒரு அதிகாரத்தில் மட்டுமல்லங்க, முழு வேதாகமத்தினுடைய ஒட்டுமொத்த சாரம் அதுதான். வேதம் இங்கே நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது, ஒரு சத்தியத்தை வேதம் நமக்கு இங்கே கற்றுக் கொடுக்கிறது. நமக்குள்ள ஒரு ஜாதி வெறி. இப்ப என் பெயரை நான் மாற்றிக்கொள்ளலாம், இங்க இருக்கிற எல்லாரும் நம்ம பெயரை மாற்றலாமா? மாற்ற முடியாது. கெசட்ல போட்டு ஒருவருடைய பெயரை என்ன பண்ணலாம்? பெயரை மாற்றலாம், ஊரை மாற்றலாம், வேற என்ன மாற்றலாம்? என்னுடைய ரிலீஜியன், மதத்தை மாற்றிக்கொள்ளலாம், எல்லாம் மாற்றலாங்க. அநேகர் ஞான ஸ்நானம் எடுத்துட்டு அந்த சர்டிஃபிகேட் கேட்கறதே எதுக்குன்னா, இதை மாதிரி மாற்றம் வருகிற பொழுது கேட்கிறாங்க. முந்தி இருந்தது ஒரு வேறு பெயர், இப்பொழுது கிறிஸ்தவ பெயரா இருக்குதே, என்ன சான்றிதழ், என்ன நீங்க என்ன சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறீங்கன்னு கேட்குறாங்க, கொடுக்குறோம். அது அரசு ஏற்றுக்கொள்கிறது. நல்லா கவனிங்க. இப்போ என் பெயரை நான் மாற்றிக்கொள்ளலாம், கெசட்ல போட்டு என் பெயரை மாற்றலாம். எங்க அப்பா பெயரை நான் மாற்ற முடியுமா? மாற்றலான்னு சொல்லுகிறவர்கள் கொஞ்சம் ஒருத்தராவது ஆதரவு கொடுக்க மாட்டீங்களா? எங்க அப்பா பேர் சாலமோன், அதனாலதான் எஸ் ஜான்சன். இப்போ என்னுடைய பெயரை நான் மாற்றிக்கொள்ளலாம், ஆனா எங்க அப்பாவுடைய பெயரை நான் மாற்ற முடியுமா? தலைகீழா கூட மாற்ற முடியாது. அதே போல இங்க நான் ஒரு காரியத்தை சுட்டி காட்டும்படிக்கு விரும்புகிறேன். இந்த உலகத்துல ரெண்டே ஜாதி தான் இருக்குதுங்க. ஒன்று ஆண் ஜாதி, இன்னொன்று தெரியாதவர்கள் இன்றைக்கு அந்த ரகசியத்தை புரிந்து கொள்ளு. மேல் அண்ட் ஃபீமேல், இந்த ரெண்டு ஜாதி தான் என்ன செய்து இருக்குது. பைபிள்ல இன்னும் ரெண்டு ஜாதி சொல்லி இருக்குது, வாஸ்தவம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார், தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும், பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். இதனாலே, எதினாலே? அதுக்கு முந்தின வசனத்தில் இருக்கு, 9ல் இருக்கு. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவனுடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இதுவும் கூட ஒரு கேள்வி அடிக்கடி கேட்கப்படும். இன்னைக்கு முகவுரையாய் சொல்லும் பொழுதும் கூட ஸ்டால்வின் அதை டச் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்ய மாட்டான் என்று சொன்னால், கிரேக்க பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டது என்பது நமக்கு தெரியும். அப்படி தெரியலைன்னா வேதாகமத்தினுடைய முதல் பக்கத்தை திருப்பி பார்த்தீங்கன்னா அதில் போடப்பட்டிருக்கும் பரிசுத்த வேதாகமம் என்ற பெரிய கொட்டை எழுத்தில் இருக்கும். அதுக்கு கீழே பழைய ஏற்பாடு எபிரேய மொழியிலும் புதிய ஏற்பாடு கிரேக்க மொழியிலும் இருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. இப்போ கிரேக்க மொழியில செய்ய மாட்டான் என்று சொல்லுகிறதற்கு 3 கிரேக்க பதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்ப கிரேக்க பதங்களுக்குள்ளெல்லாம் இப்ப போக முடியாது. அதனுடைய தமிழாக்கம் 3 வார்த்தைகள்ல சொல்லலாம். தேவனால் பிறந்த எவனும்
துணிகரமாக பாவம் செய்ய மாட்டான். துணிகரமாக பாவம் செய்ய மாட்டான். நம்பர் 2, வேண்டுமென்றே செய்ய மாட்டான். 3, திரும்ப ரிப்பீட் அண்ட் ரிப்பீட், திரும்ப. தேவனால் பிறந்த எவனும் துணிகரமாக பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் வேண்டுமென்றே பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்த எவனும் திரும்ப பாவம் செய்ய மாட்டான். இதற்கு அந்த நாட்களிலேயே நான் ஒரு சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்வதுண்டு. ஒரு பன்றியும் ஒரு ஆட்டுக்குட்டியுமா போயிட்டு இருந்துச்சான். போகிற வழியில் ஒரு பெரிய சாக்கடை, தண்ணி அழுக்கு, பயங்கரமான அழுக்கு. ஆட்டுக்குட்டி முதல்ல வருது, பன்னிக்கு நடக்க முடியாது பாருங்க. முதல்ல ஆட்டுக்குட்டி போச்சுது. போனா இது பார்க்குது, இந்த தாண்டினா தான் அங்கே இருக்கிற புல்வெளி, அழகான பசுமை காட்சிகள் எல்லாம் இருக்குது, போகணும். ஆனால் அந்த துர்நாற்றம் அதுக்கு அப்படியே என்னெல்லாமா பண்ணுது. ரொம்ப நேரமாக நிற்குது. உதவுவார், யாராவது உதவுவாங்களான்னு பார்க்குது. யாரும் உதவுவதற்கு ஒருவர் இல்லை. ஒரு ஆலோசனை பண்ணிச்சு, இங்கேருந்து ஒரு ஜம்ப் பண்ணிச்சு பார்க்கணும். ஹை ஜம்பா லாங் ஜம்பான்னு தெரியாது, ஆனால் ஒரு ஜம்ப் பண்ணிச்சு. துரதிருஷ்டவசமாக உள்ளே விழுந்துட்டு. பின்னுக்கு யார் வாரா? மிஸ்டர் ஆமாம், அவள் அடுத்தவர் வர. அது அப்படியே உள்ளே போய் படுத்துட்டு, உள்ளே போய் உலகமே அங்கே தான் இருக்குது. சிலருக்கு உலகமே எங்கே இருக்கும் தெரியுமா? இப்படி இழுக்கிறதுல இருக்கும். சிலருக்கு இப்படி இதில் இருக்கும். சிலருக்கு திரையரங்கு. இப்போ திரையரங்கே போக வேண்டாம், அந்த சனியை இங்கேயே இருக்குது, எல்லார் பாக்கெட்லேயும் இருக்குது. ஆனால் நான் எங்கே மூழ்கி இருக்கிறோம்? நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஆடு அங்கே கிடந்து சத்தம் போடுது. தவறி விழுந்துட்டு, ஆனால் சத்தம் போடுது. அந்த வழியாய் வந்த ஒருவர் ஒரு ஆட்டுக்குட்டி ஏதோ சத்தம் கேட்குதே என்று தேடி எங்கும் சுற்றி பார்க்கிறார். கண்டுபிடிக்க முடியல. கடைசியா வந்து பார்க்கிறார், அங்கே ஒன்று தத்தளிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. அவர் தான் இயேசு, ரட்சகர். தூக்கி விட்டார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதைத்தாங்க இயேசு செய்கிறார் நமக்கு. நம்முடைய வாழ்க்கையில் ஜாதி வெறி வேண்டாம், வேண்டவே வேண்டாம். ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒரு பின்னணி ஒன்று இருக்கத்தான். ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கு போய் சேர்க்க போன உடனே கேட்குற முதல் கேள்வி என்னது? நான் அந்த இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணுறவர்களுக்கு நான் பொதுவாக இவங்கெல்லாம் கொடுக்குற மாதிரி கவுன்சிலிங் எனக்கு கொடுக்க தெரியாது. ஆனால் எனக்கு தெரிந்த வரைக்கும் எத்தனையோ ஆண்டுகளாக நான், ஏன்னா நடைமுறையில் 2 பேரும் இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. குழந்தைய கொண்டு போய் ஸ்கூலில் சேர்க்க போனால் அங்கே கேட்குறாங்க, கம்யூனிட்டி ஃபில் பண்ணுங்க. இவர் அந்த அம்மாவை பார்ப்பார், அந்த அம்மா இந்த இவரை பார்க்கும். 2 மாற்றி பார்க்கும். முழிக்கிற மொழியிலேயே தெரியும். ஸோ நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. ஆகவே தான் இன்டர்காஸ்ட் மேரேஜிலையும் புரிதல் என்பது மிக மிக அவசியமானது. புரிந்து கொள்ளுதல், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். காரியங்களை புரிந்து கொண்டு நாம் செயல்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ஒரு 1-2 வசனங்களை வேகமாக நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ரோமர் 16வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 9, இந்த 2 பக்கமும் கொஞ்சம் கையை வச்சுக்கொள்ளுங்க. ரோமர் 16:7. ரோமர் 9ஆம் அதிகாரமானால் 3ஆம் வசனம், 16ஆம் அதிகாரமானால் 7ஆம் வசனம். அப்போஸ்தலருக்குள் பெயர் பெற்றவர்களும் எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும் என்னுடனே கூட காவலில் கட்டுண்டவர்களுமாயிருக்கிற அன்றோனிக்கேயும் யூனியாவையும் வாழ்த்துங்கள் என்று எழுதுகிறார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார்? எனக்கு முந்தி கிறிஸ்துவுக்குள்ளானவர்களும் என் இனத்தாரும். சந்தேகம் இருந்தால் ஆகில வேதாகமங்களை கூட நீ எடுத்து பார்த்து கொள்ளலாம். என் இனத்தாரும். அதற்கு முன்னால் கூட யோவான் 18:26, இது ஒரு உலக மனிதரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது. யோவான் 18:26, பிரதான ஆசாரியருடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன் பேதுருவை நோக்கி,
நான் உன்னை அவனுடனே கூட தோட்டத்தில் காணவில்லையா என்றான். இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரரில் பேதுரு காதர வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன், வெட்டினவனுக்கு இனத்தானாகிய ஒருவன். சரி, ரோமர் 9:3 மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. மாம்சத்தின்படி பவுல் யார்? எபிரேய மனிதர், யூதர். ஆகவே இங்கே பவுல் சொல்றாரு, மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக. இப்போ தன்னுடைய இனத்தை சேர்ந்தவர்களை என் சகோதரர் என்று சொன்னதுனால பவுல் மற்றவர்களை சகோதரர் என்று சொல்ல தவறிவிட்டாரா? நோ. தீமோத்தேயு யார், தீத்து யார், இதெல்லாம் நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க. தீமோத்தேயு, தீத்து போன்ற பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்களை குறித்து இந்த ரோமர் 16, கொலோசையர் 4ஆம் அதிகாரம், கடைசி அதிகாரங்கள்ல பவுல் அநேகரை வாழ்த்தி அவர்களுக்கு கிரீட் பண்றாருங்க. அந்த நேம்ஸ் எல்லாம் எடுத்து அந்த கேரக்டர் எல்லாம் படிச்சு பாருங்க, எல்லாம் வித்தியாசமானவர்களோடு தான் அன்றைக்கு பவுல் ஐக்கியம் வைத்திருந்தார். இயேசுவும் அப்படிப்பட்ட ஐக்கியத்தை உடையவராக இருந்தார். ரோமர் 16:11 என் இனத்தானாகிய ஏரோதியோனை வாழ்த்துங்கள். ரோமர் 11:13 புரஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன், புரஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதினாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி, என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க வேண்டும் என்று என் ஊழியத்தை மேன்மைப்படுத்துகிறேன். அதில் மத்திய பகுதி என் இனத்தாருக்குள்ளே, என் இனத்தாருக்குள்ளே. நம்ம எல்லாரும் ஒரு வகுப்பை அல்லது ஒரு பின்னணியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் வெறி என்பது என்ன? பழகும்போதே யாரு, ஊர் என்ன, சொந்த ஊர், அப்பாவுக்கு எந்த ஊர், அம்மாவுக்கு எந்த ஊர், தேவ கிருபையில் 2 கரங்களை உயர்த்தலாம். ஒரு 50 ஆண்டு காலங்கள், கொஞ்சம் குறைய 50 ஆண்டு காலங்கள் மார்நாத்தா குடும்பத்துக்குள்ள இருக்கிறேன். எல்லாரும் அண்ணன் தம்பி மாதிரி பழகுவாங்க. யார் எவருங்கிறதுக்கு கேள்வியே கிடையாது. சார், இப்போ உங்கள் மனதில் எழுப்பக்கூடிய சில கேள்விகள் உண்டு. அதற்கு நான் பதில் சொல்லும்படி, முடிந்த வரைக்கும் சொல்லும்படிக்கு விரும்புகிறேன். கொலோசியர் 4:10 கூட சொல்றாரு, பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் என்ன சொல்றானா? வாழ்த்துதல் சொல்லுகிறான். இப்போ ஒரு கேள்வி நமக்கு வரும், அப்ப திருமண காரியம் வரும்போது என்ன பண்றது? நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒன்று வச்சிருப்போம் இல்லை? திருமண காரியம் என்று வரும்பொழுது என்ன செய்வது? தேவ சமூகத்தில் நின்று சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தம் என்பது மட்டும் உயர்ந்திருக்குமானால் இதற்கு அங்க இடமே கிடையாதுங்க. தேவனுடைய சித்தம் 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 by the will of God, தேவனுடைய சித்தம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்பது உயர்ந்திருக்குமானால் மற்ற அத்தனையும் கீழே போயிடும். தேவ சித்தம் செய்வதை மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில நாம் வாஞ்சிக்கிறவர்களாக நாம் இருக்கிறோமா? அப்பா சித்தம் இல்லாமல் எதுவும் வேண்டாம் என்றல்ல, வேண்டவே வேண்டாம் என்று என்னுடைய சொந்த கைகளினாலே நான் எழுதியும் பதிவும் செய்து வைத்திருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். நம்பர் 4, 4ஆவதாக, நாள் பார்ப்பது, ஜாதகம் பார்ப்பது, செய்வினை, பில்லி சூனியம், விக்கிரக ஆராதனை. இதுக்கு ஒரு செய்தி தேவையில்லை, நமக்கு தெரியும், நாம் அதை அறிந்திருக்கிறோம். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்றுகிறோமா? அப்போஸ்தலனாகிய யோவான் எப்பொழுதுமே
அன்பை பற்றி தான் உபதேசம், டாக்டரினே பேச மாட்டாருங்க. ஆனால் முதல் நிருபத்தினுடைய 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் என்ன சொல்றார்? பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக்கொள்வீர்களாக. ஆமென். 1 கொரிந்தியர் 10:14 பவுல் எழுதுகிறார், ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள்ங்கிறார். விக்கிரக ஆராதனைக்கு என்ன செய்யணுமா? விலகி ஓடுங்கள். கடைசியாக 5வது, பிறரை மன்னியாமை. பிறருடைய குற்றங்களை மன்னியாதிருப்பது, பிறரிடத்தில் அன்பு காட்டாதிருப்பது, பிசாசுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம். மற்றவர்களை மன்னிக்கிறோமா? மனப்பூர்வமாய்? ஏற்கனவே நான் சொன்னேன், பலிபீட தண்டையில் வந்து உன் காணிக்கையை செலுத்த வரும்போது அந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு தெரியுங்க. பிறரை நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்கிறோமா? இன்றைய அன்பற்ற கிறிஸ்தவம் என்ன? பிறரை மன்னியாதிருப்பது, பிறரிடத்தில் அன்பு கூறாதிருப்பது. இதை நான் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னா, புறம் கூறுதல்னா என்ன? ஒருவரை பற்றி ஒருவரிடத்தில் 1 பேதுரு 2:1 எடுத்துக்கொள்ளுங்க. நமக்கு தெரியும், நம்ம ஜம்ப் பண்ணி என்ன செய்வோம்னா 1 பேதுரு 2:3 போயிடுவோம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால் மேலே நாங்கள் வளரும்படி ராத்திரியும் பகலும் பைபிளே படிச்சுக்கிட்டு இருப்போம். 1 பேதுரு 1:3 போவதற்கு முன்பதாக முதல் வசனம் சொல்லுது, இப்படி இருக்க கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்ததுண்டானால், கமா போட்டிருக்குங்க, ருசி பார்த்தது உண்டானால். 2ஆம் வசனம், சகல துர்க்குணத்தையும். என்னது? சகல துர்க்குணத்தையும். அதுவும் துர்க்குணத்தில் என்ன இருக்கான்? சகல துர்க்குணத்தையும், சகலவித கபடத்தையும், எல்லாம் புளூரல் பாருங்களேன், சகலவித கபடத்தையும், வஞ்சகங்களையும், பொறாமைகளையும், சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்து விட்டு. கடைசியில எதை ஒழிச்சாகணும்? அவளை தெரியுமா? அவளை அந்த 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 அம்மாவை தெரியுமா? அந்த ஆளை தெரியுமா? இந்த உங்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார். இதுதான் என்னது? புறம் கூறுதலையும் ஒழித்துவிட்டு நீங்கள் வளரும்படி. இதை ஒழிக்காம வளர முடியுமா? ராத்திரியும் பகலும் பைபிளை தலைக்கு கீழே வச்சு படுக்கலாங்க, தலையானையா வச்சு கூட படுக்கலாம். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவா. இங்கே தான் நான் திரும்ப திரும்ப சொல்லுகிற ஒரு வார்த்தை, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஏன்? இடைவிடாத ஒரு மனம் திரும்புதல் தான் இன்றைய தேவை. இடைவிடாத ஒரு மனம் திரும்புதல், இடைவிடாத ஒரு மனம் திரும்புதல், இடைவிடாத ஒரு மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டியது மிக 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 அவசியமான ஒன்று. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 16 முதல் 19 நீங்கள் வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள். அதில் 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், 7 அவருக்கு அருவருப்பானவைகள். மேட்டுமையான கண்ணிலிருந்து ஆரம்பித்து 7வது சகோதரருக்குள்ளே விரோதங்களை உண்டு பண்ணுதல், விரோதத்தை உண்டு பண்ணுதல். என்னதான்? சிலருக்கு இந்த ஒரு கிஃப்ட் இருக்கும். பைபிளில் 9 வரம் தான் சொல்லி இருக்குது, ஆனால் சிலருக்கு இந்த ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் இருக்கும். 10வது வரமோ கிஃப்ட் ஆஃப் காடை பற்றி பேசுகிறேங்க. சிலருக்கு இந்த மாதிரி கிஃப்டெல்லாம் எப்படி, அது ரொம்ப விசேஷம்தான். அதுக்கு உபவாசமெல்லாம் பண்ணாமலே கிடச்சிரும், கேட்காமலே கிடைக்கிற கிஃப்ட். சகோதரருக்குள்ளே விரோதத்தை உண்டு பண்ணுகிற இவைகளே. இயேசு வேத பாரகரையும் பரிசேயரையும் அடிக்கடி கடிந்து கொண்டது எதுல தெரியுமா? அப்படியே கிண்டி விட்டு போயிடுவாங்க. சிலருக்கு கிண்டி விடுறதுல சிலதை கிண்டி தான் ஆகணும். இந்த நம்ம ஸ்டவ்வில் அடுப்பில் வச்சு அம்மா மாதிரிலாம் முறைச்சி பார்க்காதுங்க. எனக்கு இவருக்கு கிண்டுறதை பற்றி என்ன தெரியும், கிண்டியெல்லாம் விடணும். ஆனால் ஒரு வசனத்தை வாசித்துருவோமா? நீதிமொழிகள் 16:27. கிண்டி விடுறது யாரான்னு தெரியுமா? பேலியாளின் மகன் கிண்டி விடுகிறான். எரிகிற அக்கினி போன்றது, எரிகிற அக்கினி போன்றது அவன் உதடுகளில் இருக்கிறது. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கிண்டி விடுகிறான், என்னது கிளப்பி விடுகிறான். இதெல்லாம் ஹைலைட் பண்ணுவீங்களா பைபிளில்?
மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். அடுத்தது கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். யாரு? கோல் சொல்லுகிறவன். கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனையும் பிரித்து விடுகிறான். எனக்கு கேட்கிற அருமையானவர்களே, அடிக்கடி நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன். நொண்டி சாக்கு சொல்லுவதை நிறுத்தாவிட்டால் வாழ்நாளெல்லாம் நொண்டி அடிச்சுக்கிட்டு தான் இருப்போமே. நொண்டி சாக்கு சொல்லாதுங்க. தப்புன்னு ஒத்துக்கொள்ளணும்.